Hi, hello friends. Welcome back to பிஞ்சுக்கரங்கள். நம்ம யூனிட் 2 சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம யூனிட் 3க்கு போக போறோம். ஸோ எத்தனை டே வருதோ அத்தனை டேக்குள்ள நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடுவோம். மோரோவர் 7 டேஸ்க்குள்ள ஃபினிஷ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, கற்றல் விளைவுகள் நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம போன முறை நம்ம பார்த்த அளவுல வந்துட்டு ஏ வரிசை. ஸோ இந்த யூனிட்ல நம்ம ஏ வரிசை உயிர்மை எழுத்துக்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல உள்ள சொற்கள், வார்த்தைகள், வாக்கியங்கள் இதுதான் பார்க்க போறோம். சோ ஒரு வாட்டி நீங்க கோத்ரூ பண்றது பெட்டர் கற்றல் விளைவுகளை. நாள் 1ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கண்மணி அவங்களுடைய ஒரு கற்பனை கதையை நம்ம பார்க்க போறோம் முழுமையா. அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேட்டிங் கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழியோடு விளையாடு. குழந்தைங்கள 2 டீமா பிரிச்சுக்கிறீங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு அங்கங்க உங்களுக்கு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டே தான் வராங்க. ஒரு சிங்கிள் கிளாஸ் ஹேண்ட்லிங் டீச்சர்ஸ்னா என்ன மாதிரி பண்ணலாம், மல்டி கிரேட வந்து ஹேண்டில் பண்றீங்கன்னா என்ன மாதிரி பண்ணலாம்னு. ஸோ அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. தென் குழந்தைகளை வந்துட்டு 2 குழுவா பிரிச்சுட்டு கரும்பலகையில இந்த வார்த்தைகளை வந்து நீங்க எழுதிக்கிறீங்க. சிங்கிள் கிளாஸ் ஹேண்ட்லிங் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நீங்க இந்த வார்த்தைகளை மட்டும் எழுதினா போதுமானது. ஏன்னா இது மட்டும் தான் அவங்க புக்ல வந்து அவங்க படிச்சிருப்பாங்க ஏ வரிசை வார்த்தைகளா. மற்றபடி 1 to 3rd ஹேண்ட்லிங் டீச்சர்ஸ் அப்படின்னா இந்த எல்லா வார்த்தைகளையுமே நீங்க தாராளமா எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழே 2 பக்கமும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஏ வரிசை எழுத்துக்களை முழுமையா அந்த 18 எழுத்துக்களையும் 2 முறை நீங்க எழுதிக்கிறீங்க. குழுல 2 குழுல இருக்கிற குழந்தைகள் வந்து லைன்ல நிக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒவ்வொரு குழந்தைகளை கூப்பிடுறீங்க. இங்க மேல இருக்கிற இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்களாவே சூஸ் பண்ண சொல்லிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஏ வரிசை எழுத்து எது அந்த எழுத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு நேரம் அந்த வார்த்தையை வந்து பிளேஸ் பண்ணணும். இதுதான் கேம். சோ வரிசையா அவங்க வர வர எந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தைகளையுமே கரெக்டா பிளேஸ் பண்றாங்களோ அந்த டீம் வின்னிங் டீம். ஓகே, இந்த மாதிரி நீங்க வின்னிங் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். தென் ஆர்வமூட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் கேரக்டர்ஸ் வந்து உருவாக்குகிறீங்க. ஸோ அதுல வந்து ஒரு ஃபிங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி பொம்மை மாதிரி, இன்னொரு ஃபிங்கர்ல ஒரு கம்ப்யூட்டர் நீங்க வரைஞ்சு நீங்க வந்து குழந்தைங்களுக்கு காமிக்கிறீங்க. கை கட்ட விரல்ல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ இந்த பொம்மை பேசுச்சுன்னா எப்படிலாம் பேசுவோம். இந்த பொம்மை தான் வந்து கண்மணி அப்படின்ற குழந்தை. இந்த கண்மணி வந்து ஒரு பொருள் ஒண்ணு வாங்கியிருக்கா, அந்த பொருள் தான் இது அப்படின்னு காமிச்சு கை விரல்களை பயன்படுத்தி நீங்க அந்த ஒரு அழகான ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கீங்க. இப்ப வந்து கண்மணி வந்து சொல்றாங்க, என்ன சொல்ற, சிறுமியின் முகம் வரைந்த விரலை அசைத்து சற்று குரலை மாற்றி கண்மணி மாதிரி நீங்க பேசி ஒரு விடுகதை சொல்றீங்க. சிரித்தால் அதுவும் சிரித்திடுமே, அழுதால் அதுவும் அழுதிடுமே, கீழே விழுந்தால் உடைந்திடுமே, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது கண்ணாடி அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா வேறு சில குறிப்புகளை கொடுத்து கண்ணாடின்றத நீங்க கண்டுபிடிக்க வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு நீங்க அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ இப்ப அதுக்கு ரிலேட்டடான ஒரு சாங் வந்து நம்ம இப்ப பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி பாடலை நீங்க பாடுறீங்க. இந்த பாட்டை எப்படி ஆக்ஷனோட பாடலாம் அப்படின்றது பிஞ்சுக்கரங்கள் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் இங்க கார்ட்ல இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு வாட்டி இப்ப நான் வந்து பாடி காமிச்சிடுறேன். கண்ணாடி. மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது, நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன். மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது, நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன். எப்படி எப்படி செய்தாலும் என் போலதுவும் செய்திடுமே, நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே. எப்படி எப்படி செய்தாலும் என் போலதுவும் செய்திடுமே, நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே. மெத்த பெரிய கண்ணாடி. இந்த மாதிரி நீங்க குழந்தைங்களுக்கு பாடி சொல்லி கொடுக்கலாம். அழவல்லியப்பா அவர் எழுதிய ஒரு குழந்தை பாடல். சோ இந்த பாட்டை பாடிட்டு நீங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா நீங்க எழுத்தறிவோம் பகுதிக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அடுத்தது கதை கேட்போம் பகுதிக்குள்ள குழந்தைங்களை கூட்டிட்டு வரீங்க. இதுக்கு துணை கருவிகளா நீங்க பயன்படுத்த போறது பக்கம் 149 இருக்கக்கூடிய எறும்பு பட அட்டை தான். ஏன்னா இந்த ஸ்டோரியில எறும்பு தான் நம்மளோட டிராவல் பண்ண போறாங்க. சோ கண்மணியும் கணினியும் பேசுவது போலதான் இந்த ஸ்டோரி வந்து இருக்க போகுது. அந்த படம் வரையப்பட்டுள்ள கட்டை விரலை அசைத்து பேசுங்கள், நீங்கள் என்று குறிப்பிட்டுள்ள இடங்கள்ல கட்டை விரலை அசைக்காமல் ஆசிரியரை நீங்களே பேசணும். ஓகேவா? சரி, ஓகே.
கண்மணி, நான் மனிதர்களிடம் மட்டுமல்ல, எனக்கு பிடித்தமான எல்லாவற்றிடமும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எறும்பு வந்து மேலையும் கீழையும் போயிட்டு அப்படியே இறங்கி கீழே தரையில போயிட்டு இருக்கு. அப்ப அந்த கண்மணி பாப்பா வந்து சொல்றாங்க, பரவாயில்லையே, இந்த எறும்பு எங்கேயோ போகுதே, சரி ரைட்டு, நம்ம அந்த எறும்பு போற பக்கம்லாம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி என்ன பண்றாங்கன்னா அந்த எறும்புக்கு பின்னாடியே போறாங்க. இதே மாதிரி கண்மணிக்கு நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதை குழந்தைங்களை காமிச்சு கூட நீங்க சொல்லலாம். நீங்க எப்படி எல்லாத்துலயும் ஆர்வமா இருக்கீங்களோ அதே மாதிரி கண்மணிக்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல நிறைய ஆர்வம் இருக்கு. நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, நண்பர்கள் பெரியவர்களிடம் கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கும். நீங்க அப்படி ஏதாவது புதிதா கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களான்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சோ சரி, இப்ப கண்மணியும் கணினியும் என்ன பேசிக்கிறாங்க? அந்த பக்கத்து ரூம் போனாங்க இல்லையா, எறும்புக்கு பின்னாடியே அவங்க போய் அந்த பக்கத்து ரூம்ல ஒரு கணினிய வந்து அவங்க பாக்குறாங்க. சரி, எறும்பு இப்படி எல்லாம் போகுதே, எறும்பு எப்படி எல்லாம் வாழும், எறும்பு எங்கெல்லாம் போகும், எறும்பு என்னென்னலாம் செய்யும், எறும்பு எப்படி சாப்பிடும், இப்படின்றதெல்லாம் இந்த கணினியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவன் நினைக்கிறா. எறும்பின் வீட்டை பற்றி தெரிந்து கொள்ள நீ எனக்கு உதவுவாயா அப்படின்னு சொல்லிட்டு கணினி கிட்ட கேக்குறா. சோ இப்போ உங்க கை கட்டவர்கள் இருக்கு இல்லையா, சோ கணினியும் கண்மணியும் பேசிக்கிற மாதிரி நீங்க ஆக்ஷன் பண்ணலாம். ஹஹஹா, என்ன இப்படி கேட்டுட்ட, என்னட்ட நிறைய தகவல்கள் இருக்கு, எதை பத்தி கேட்டாலும் நொடியில நான் சொல்லிடுவேன். தூரத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கோ உடனடியா கடிதம் அனுப்புறதுக்கோ நான் வந்து ரொம்பவே உதவியா இருப்பேன். எவ்வளவு வேலை செஞ்சாலும் என்கிட்ட சோர்வே இருக்காது. உள்ளதை காட்டும் கண்ணாடி நான், உன்னோட உள்ளங்கையில ஒரு உலகத்தை நான் அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படின்ற ஒரு பாடல் 3ஆம் வகுப்புல இருக்கு. சோ அதை ரிலேட் பண்ணி சொல்றாங்க. எறும்பின் வீட்டை பற்றி காட்ட மாட்டேன்னா கண்டிப்பா நான் காமிக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த கம்ப்யூட்டர்ல வந்துட்டு அவங்க கணினியில வந்து பாக்குறாங்க கண்மணி. கணினியில எறும்பின் வீட்டை பார்த்த கண்மணிக்கு ரொம்பவே வியப்பு. தேனி, மீன், புள்ளிவண்டு போன்ற குட்டி குட்டி உயிரினங்களுடைய வாழ்க்கை முறையையும் அதன் வாழிடம் குறித்து தேடி தேடி அவன் வந்து தெரிஞ்சுக்கிறா. வியப்பின் உச்சிக்கே வந்துட்டு கண்மணி போயிடுறா. மீண்டும் அந்த எறும்பை தேடி திரும்ப வந்துட்டு புறப்படுறா. கண்மணிக்கு முன்பு பார்த்தாலே அதே குட்டி எறும்பு ஒரு அரிசியை தூக்கிக்கிட்டு இப்ப வந்துட்டு போயிட்டு இருக்கு தன்னோட உறவினர்களோட சேர்ந்து. அப்ப வந்து கண்மணி என்ன சொல்றா, ஓ குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசியவே நீ தூக்கிட்டியே, ரொம்ப அதிர்ச்சியமாகவும் ஆச்சரியமாகவும் அவளுக்கு இருக்கு. என்னன்னா இது ஒரு சின்ன விஷயம் தான். எறும்பு தன்னுடைய எடையை விட 50 மடங்கு எடை அதிகமாக உள்ள பொருளை கூட தூக்கும் சக்தி கொண்டது. சோ அந்த மாதிரி அது தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது, அடடா கண்மணி வந்து இப்படி அதாவது அந்த எறும்பு எங்கெல்லாம் போகுதுன்னு பாக்கணும்னு கண்மணி ஆசைப்படுறா. அந்த மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்க தானே, நீங்களும் ஆசைப்படுவீங்க தானே. நீங்க குழந்தைங்கள்ட்ட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு, இப்ப என்னன்னா கண்மணிக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு சக்தியும் இருக்கு. என்னன்னா தான் நினைச்ச மாதிரியே அவளால மாறிக்க முடியும். அந்த மாதிரி குட்டி எறும்பு என்ன சைஸ்ல இருக்கோ அதே மாதிரி அந்த குட்டி எறும்பு போற வழியெல்லாம் போற மாதிரி சின்ன ஒரு கண்மணியா அவ வந்து மாறிடுறா. பாத்தியா, ரொம்ப ஈஸியா உன் அளவுக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு புற்றுக்குள்ளேயே அவளும் போய் எறும்பு எங்கெங்கெல்லாம் போகுது, அந்த உணவுப் பொருளை எங்கெல்லாம் சேமிக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே அவ தெரிஞ்சுக்கிறா. இதே மாதிரி நீங்க குழந்தைங்கள்ட்ட பேசி பேசி இந்த கதையை வளர்த்துட்டே போறீங்க. இதே மாதிரி தேனீக்கள் எப்படி கூடு கட்டுது அப்படின்றத பாக்கணும்ன்ற ஆசையும் கண்மணிக்கு வருது. இந்த மாதிரி நினைக்கும் போது கண்மணி என்னவா மாறுவா அப்படின்ற கொஸ்டினை நீங்க குழந்தைங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா சந்தோஷமா சொல்லுவாங்க தேனியா அவங்க மாறுவாங்கன்னு. சோ கரெக்ட், தேனியா மாறி அந்த தேன் கூட்டுல போயிட்டு தேன் வந்து எப்படி தேனை சேகரிக்குது, தேனீக்கள் இந்த தேன் கூட்டுல வந்து எப்படி சேமிச்சு அதை வந்து ஒரு கூடா மாத்துது அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்துட்டு தேனியா மாறி கண்மணி தெரிஞ்சுக்கிட்டா. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து சொல்றீங்க. இதே மாதிரி கண்மணி எப்படி தன்னை வந்து ஒவ்வொரு உயிரினமா வந்து கற்பனை செஞ்சுக்கிறாளோ அந்த மாதிரி நீங்க சில கற்பனைகளை செஞ்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் மாதிரி நீங்க அடுத்த ஒரு 1/2 hour வந்து நீங்க ஒதுக்கி செய்யலாம். என் கற்பனையில் அப்படின்ற தலைப்புல குழந்தைகள் தங்களுக்கு பிடிச்ச ஒன்னா மாறி அவங்களுடைய கற்பனையை வந்து செஞ்சுட்டு வர மாதிரி நீங்க சின்ன சின்ன செயல்பாடுகளும் கொடுக்கலாம். அடுத்தது பயிற்சி எண் 3.1 இருக்கக்கூடிய படம் பார்த்து குழந்தைகள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டைம் ஒதுக்கி கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்க பயன்படுத்தக்கூடிய குறிப்பு சொற்கள், இந்த யூனிட் ஃபுல்லா நீங்க பயன்படுத்தக்கூடிய குறிப்பு சொற்கள் கண்மணி, உருவம், எறும்பு, தேன் கூடு, சிறகுகள், நீரோடை, மீன்கள், வியப்பு, புற்று, அறைகள். இந்த மாதிரி மலருக்கு
தகவல்கள், கடிதம், கண்ணாடி, சோர்வு, ஓய்வு, உள்ளங்கை, உலகம், கேட்கலாம், உதவுவேன், செய்திடுவேன், தந்திடுவேன், மகிழ்ச்சி, இது போன்று. அதாவது இது எல்லாமே அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ கற்றல் விளைவு இதுதான் நமக்கு டே 1ல இருக்கிறது. சோ இந்த ஸ்டோரியை நீங்க சொல்றதுக்கான டைம் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். மற்றபடி குழந்தைங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த நாள்ல நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். தென் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா யூனிட் 3 அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ நமக்கு நேம்லயே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த யூனிட் ஃபுல்லா நம்ம கூட டிராவல் பண்ண போறது பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் தான். ஸோ அசோசியேட் லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து நீங்க பாத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா வேர் டு யூ லிவ், இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் தான். தென் இதுல நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இதெல்லாம். லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பார்க்க போறோம். ஸோ தென் அடுத்தது லெட்டர் காம்பினேஷன் என்னென்ன பார்க்க போறோம். இதுதான் நம்ம ரொம்பவே கவனமா பார்க்க வேண்டியது. லேர்னிங் அவுட்கம்ல கம்பல்சரி இருக்க வேண்டியதும் இதுதான். தென் எப்பயுமே நம்ம கிரீட்டிங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் வித் குட் மார்னிங். வார்ம் அப்பா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சாங் டைம் தான். இதுக்கு மெட்டீரியல்ஸ் நீடட் லேபிள்டு பிக்சர் கார்ட் ஆஃப் கவ், கோட், பிக், டாங்கி, ஹார்ஸ், கேட், டாக். இதுதான் நமக்கு இந்த டே ஃபுல்லாவே இருக்க போற மெட்டீரியல்ஸ். After greeting the students, tell them that they are going to learn and talk about different animals that we see around us. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைங்க, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ஸ்ல பார்க்கக்கூடிய அனிமல்ஸ் பத்தினா to begin with, let's play a game. Invite few students one by one and show them a picture cards of cow, goat, pig, donkey, horse, cat and dog. Help them make the cry of animals and other must find it out. இது மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் குழந்தைங்களுக்கு. ஒரு கேட் அப்படின்னா என்ன மாதிரி க்ரை, அதனுடைய க்ரை என்ன, எப்படி கத்தோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஃப்டர் திஸ் டெல் them let us sing an animal song. Turn, turn, turn. One finger, turn, turn, turn. Turn to a rooster, cock-a-cock-o. One finger, turn, turn, turn. Turn to a rooster, cock-a-cock-o. Two fingers, turn, turn, turn. Turn to a cow, moo, moo, moo. Three fingers, turn, turn, turn. Turn to a butterfly, fly, fly, fly. Four fingers, turn, turn, turn. Turn to a cat, mew, mew, mew. Five fingers, turn, turn, turn. Turn to a lion, roar, roar, roar. இந்த மாதிரி நான் வந்து ஒரு முறை தான் பாடியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு 2 லைன்ஸையுமே வந்து ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது மூலமாக க்ரை ஆஃப் அனிமல்ஸ் அவங்க ஈஸியாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். தென் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் த நேம்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல்ஸ், கெஸ் த அனிமல் அப்படின்ற ஒரு கேம் மூலமா நீங்க வந்துட்டு செய்ய போறீங்க. இதே தான் மெட்டீரியல்ஸ் நீட நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சது தான் லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸ் தான். After singing the song, ask them, do you know what these animals eat? How do they cry? Where do they live? How do they help us? Etc. இந்த மாதிரி நிறைய questions வந்து raise பண்றீங்க. Accept their answers and tell them, let's play guess the animal game. Keep picture cards of animals in the box. பாக்ஸ்ல வந்துட்டு நீங்க இந்த லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சிடுறீங்க. ஒவ்வொரு பிக்சர் கார்டை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கெஸ் பண்றதுக்கு க்ளூஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க. என்னென்ன மாதிரியான க்ளூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஸ்மால். யூ வில் ஃபைண்ட் இட் இன் மெனி பிளேசஸ். இட் ட்ரிங்க்ஸ் மில்க் அண்ட் கேச்சஸ் ரேட்ஸ். வாட் இஸ் இட்? இந்த மாதிரி நீங்க கேட்கும்போது எல்லாத்துல இருந்தா உங்களை கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் ட்ரிங்க்ஸ் மில்க், கேச்சஸ் ரேட்ஸ், இதுல இருந்து அவங்க ஈஸியாக அதை கேட்ச் பண்ணிடுவாங்க. The word is cat, the animal is cat அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது yes it is a cat அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். ask do you have a cat. அதுக்கப்புறம் நீங்க சில கொஸ்டின்ஸ் கேட்டா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்ல வைக்கிறீங்க. cat in your house, what color is it? Is it big or small? What does it drink? Who chases the cat? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்றீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் உடைய க்ளூஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளூஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணி ஒவ்வொரு அனிமலையும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ தட்ஸ் இட் த டே 1 ஆக்டிவிட்டி. தென் அசஸ்மெண்ட் வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. அபவுட், நேம், லிசன், கரெக்ட், சால்வ்,
allowed and grid. இதை நீங்க யூனிட் ஃபுல்லாவே நீங்க வந்து டிராவல் பண்ணணும். ஸோ வேர்ட் வாலா அதை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். தென் ஒர்க் புக் அண்ட் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ், தென் லேர்னிங் அவுட்கமும் நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாம். தென் மேக்ஸ் யூனிட் 3 எண்களை அறிவேன் 2. எண்களை அறிவேன் 1 நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு நிறையவே டேஸ் இருந்துச்சு அதை ரீகால் பண்றதுக்கு. ஸோ அதாவது யூனிட் 3ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொடர் கூட்டல் தொடர் கழித்தல் எண்களை வந்து முன்னோக்கி பின்னோக்கி என்றதுதான் இதுல மெயின் கான்செப்டா கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய பாடநூல் பக்க எண்கள் இருக்கு, அதையும் நம்ம கோ த்ரூ பண்ணணும். சோ செய்து மகிழ்வேன் 1 இதுல நம்ம பார்க்க போறது முன்னோக்கி பின்னோக்கி எண்ணுதல் தான். முந்தைய நாள் செயல்பாடான இந்த சம பங்கீடு அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கான்செப்ட் இல்லையா? சோ அதை வந்து ஒரு வாட்டி நீங்க ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த முன்னோக்கி பின்னோக்கி எண்ணுதலுக்கு தேவையானது எண் அட்டைகள் மட்டும்தான். ஸோ சிம்பிளான மெட்டீரியல்ஸ் தான் இங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ வகுப்பறைக்கு வெளியே இந்த மாதிரியே 5 கட்டங்கள் வரைஞ்சுக்கிறீங்க. அதாவது 2 செட் ஆஃப் பாக்ஸஸ் வந்து நீங்க வரைஞ்சுக்கிறீங்க. மாணவர்களையும் 2 குழுக்களா பிரிச்சுட்டு அட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டத்துல கவிழ்த்து வைக்கணும். அந்த எண்களை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டத்துக்கும் குறைஞ்சபட்சம் 10 எண்கள் கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இப்ப அவங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒருத்தர் முன்னாடி வந்து ஏதாவது ஒரு எண்ணை எடுத்து அந்த எண்ணை அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எண் 20ஆ இருக்கிற பட்சத்துல முன்னோக்கி போகும்போது 21, 22, 23, 24, 25 அவங்க சொல்லிட்டே போயிட்டு திரும்ப ரிவர்ஸ்ல வரும்போது 25ல நிக்கிறாங்க இல்லையா? சோ 24, 23, 22, 21ன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் வரணும். சோ இதுதான் கேம். அதே மாதிரி இவங்க 17 எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? 17, 18, 19, 20, 21 இருப்பாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ்ல சொல்லிட்டு அப்ப எண்களை முன்னோக்கி பின்னோக்கி அவங்க வந்துட்டு சொல்லிட்டே வரணும். எந்த டீம் ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அந்த ரவுண்ட்ல முடிச்சு வெளியில வராங்களோ அந்த டீம் வந்து வின்னிங் டீம். ஸோ ஸ்டார்ஸ் வந்து நீங்க கொடுத்துடலாம். இதுதான் ஒரு கேமோட நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அடுத்தது தொடர் கூட்டலுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இதுவும் ஒரு கேமிங் மெத்தட்ல தான் இருக்கு. நம்ம நிறைய விளையாண்டுருக்கோம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த விளையாட்டு போட்டிலாம் வைப்பாங்களே அதுலலாம் நம்ம அதிகமா இந்த கேம் நம்ம வந்து விளையாண்டுருப்போம். அதாவது ஒரு வட்டம் வரைஞ்சு அதுல எல்லா குழந்தைகளையும் நிக்க வச்சுட்டு ஆசிரியர் வந்து ஒரு பாடலோ இல்ல ஒரு கைத்தட்டலோ கொடுத்துட்டே இருக்கணும். அது டக்குன்னு ஸ்டாப் ஆகும்போது டீச்சர் வந்து ஒரு நம்பர் சொல்லணும். அதாவது நம்ம வந்துட்டு ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு சொன்னா எல்லாருமே 2 பேரா நிக்கணும். நிக்கும் போது யாராவது ஜோடி இல்லாம நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் அவுட். சோ இந்த வட்டத்துல பாத்தீங்கன்னா 9 குழந்தைகள் இருக்கிறாங்க. இதுல அவங்க ஆசிரியர் 2 அப்படின்னு சொன்னோடனே 2 பேரா நிக்கும் போது ஒரு மாணவி மட்டும் தனியா நிக்கிறாங்க. சோ அவங்க அவுட் அப்படின்றதுனால சென்டர் ஆஃப் த ரவுண்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. இவங்க அந்த மாணவர்களை எண்ணி சொல்லணும். எப்படி எண்ணுவாங்க? 2 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 அந்த மாதிரி சொல்லும் போது சரியான விடை 8 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு சின்ன ஒரு பாராட்டுதல் நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரி இந்த கேமை வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும்போது இறுதி வரைக்கும் சொல்லி முடிச்சோடனே மாணவர்கள் யாருமே இல்லைன்னா டீச்சர் யார சொல்றாங்களோ அவங்க அந்த மீதி இருக்கிற கவுண்டிங்ல உள்ள மாணவர்களை எண்ணி சொல்லும் போது இதுல வந்து தொடர் கூட்டல். ஏன்னா நம்ம ஜோடி ஜோடியா இப்ப 3ன்னு சொன்னா 3 குழந்தைகளா தான் நிப்பாங்க இல்லையா? சோ நம்பர்ஸ் வந்து இதுல மாற போறது இல்ல. தொடர்ந்து ஒரே கவுண்டிங்ல இருக்கிறதுனால ஒரே எண் திரும்ப திரும்ப கூட்டப்படும் போது அதுதான் தொடர் கூட்டல் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கான்செப்ட் வந்து நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க. சோ இதுதான் இந்த 2 கேமோட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆக்டிவிட்டி முடியுது. இதுல உள்ள கற்றல் விளைவுகளை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ டீச்சர்ஸ். நம்மளுடைய யூனிட் 3 டே 1 இவ்வளவுதான். சோ நம்ம யூனிட் 3 டே 2ல மீட் பண்ணலாம். சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தென் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.